ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த கதை ரொம்பவே பிடித்த கதையாக இருக்கும் நிச்சயமாக. இது 2 காகங்களை பற்றிய கதை. 2 காகங்கள் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. அதில் ஒரு காகத்துக்கு மரியாதைனா என்னன்னே தெரியாதான். பெரியவங்களை எதுக்காக நம்ம மதிக்கணும், அவங்கக்கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு அடிக்கடி கேட்குமா. இன்னொரு காகத்துக்கு மரியாதை கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். ஏன்னா மூத்தவங்களை மதிக்கணும் இல்லையா, அதனால் அது மரியாதை கொடுக்கறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிச்சான். அப்போ இந்த காகம் மரியாதை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டுச்சான். உடனே நல்ல காகம் என்ன சொல்லிச்சான், நான் மரியாதை பற்றி உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதையோடு ஆரம்பிச்சுதான். அது கதை மாதிரி இருக்காது, நான் பார்த்த விஷயங்களை தான் உனக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. என் நண்பன் ஆந்த கூட பெரியவங்க சொன்னதை கேட்டதுனால இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்கிறத நானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் தூரமாக நின்றுட்டு இருந்தபோது ஒரு குட்டி மான் என்ன செஞ்சது தெரியுமா, ஒரு பெரிய மானை ஆற்ற கிடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த பெரிய மான் அந்த குட்டி மான் கிட்ட நன்றி கூட சொல்லுச்சு. அப்போது அந்த பெரியமானோட முகத்தில் இருந்த அந்த பூரிப்பையும் சந்தோஷத்தையும் என்னால் நிச்சயமாக உணர முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுச்சு. அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய நரி பேசும்போது ஒரு குட்டி நரி பொறுமையாக அதை கேட்டுட்டு இருந்துச்சு. நம்ம பெரியவங்களுக்கு கொடுக்குற மரியாதை அதுதானே. நம்ம ஒன்றும் பெருசாக செய்ய தேவையில்லை. பெரியவங்களுக்கு சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஏதாவது உதவி செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க பேசும்போது அவங்களுக்கு நிறையா அனுபவங்கள் இருக்கும். ஏன்னா அவங்க குழந்தையாக இருந்து நம்ம மாதிரி பருவத்தையெல்லாம் கடந்து தான் அவங்க பெரியவங்களாக ஆகியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நிறைய அனுபவமும் இருக்கும், நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய விதமான மனிதர்களை சந்திச்சிருப்பாங்க. அவங்க நமக்கு தேவையானதை கரெக்டாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிச்சான். இதை யோசித்து பார்த்த அந்த காகம் கூட, ஆமாம் நீ சொல்கிறது கூட உண்மைதான், நான் தான் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காமல் இருந்துட்டேன். உன்னோட அனுபவத்தை, நீ பார்த்த விஷயத்த என்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட, அதற்கு ரொம்ப நன்றி. நான் இனிமே என்னை விட பெரியவங்களுக்கு நிச்சயமாக மரியாதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். குட்டீஸ், உங்களுக்கும் புரியுதில்ல? பெரியவங்க ஏதாவது ஒன்று சொன்னாங்க அப்படின்னா அதற்கு நிச்சயமாக ஒரு அர்த்தம் இருக்கும். அவங்க என்றைக்குமே நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் சொல்லுவாங்க. அதனால் பெற்றவங்களை, பெரியவங்களை மதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்டோரி மூலமாக மரியாதை எப்படி கொடுக்கணும், மரியாதை எதனால் கொடுக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். இன்னும் இதே மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.